சர்க்கார் என்ற ஒரு படத்தில் ஒரு பேனரை கிழிக்காமல் இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. ஹாய் எவரிவன், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது சட்டப்பேரவையில் நடந்த சர்க்கார் பேனர் கிழிச்சு பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன நடந்ததுன்னா, 2018 விஜய் நடித்த சர்க்கார் திரைப்படம் வெளியான போது அதில் அப்போது ஆளும் அதிமுக அரசின் இலவச திட்டங்கள் மற்றும் அரசியல் தொடர்பான சில காட்சிகள் வசனங்கள் சர்ச்சைக்குரிய ஏற்படுத்தியது. இதில் குறிப்பாக ஜெயலலிதாவை குறிப்பிட்டதாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தின் பெயரும் சர்ச்சையானது. இதையடுத்து சில இடங்களில் அதிமுகவினரால் சர்க்கார் படம் அப்புறம் விஜய் பேனர்கள் ரெண்டுமே சேதப்படுத்தி கிழிச்சிட்டாங்க. அப்புறம் படக்குழுவில் சில சர்ச்சைக்குரிய பகுதிகளை மாற்றியது. குறிப்பாக கோமலவல்லி என்ற பெயர் இடம்பெற்ற பகுதி மற்றும் சில காட்சிகள் செய்யப்பட்டன. அதன் பிறகு அதிமுக போராட்டத்தை வாபஸ் பெற்றது.